இன்னைக்கு டே 3. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா லைனோட பார்ட் 2. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பார்ட் 1. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வெறும் லைன் மட்டும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பார்ட் 1ல் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து 4 பக்கமும் கோடு போட்டு மார்ஜின் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுக்கலாம், இல்லை 2ஆக பிரிக்கிறதுனாலும் பிரிச்சுக்கலாம். நான் வந்து ஃபுல் ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த பேஜில் வந்து உங்களால் எப்படி அதை அந்த 1 பேஜில் நான் சொல்லித்தரது எல்லாத்தையும் உங்களால் எப்படி செட் பண்ண முடியுங்கிறது நீங்கள் வந்து பார்த்து பிரித்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து கர்வ் லைன் பார்க்க போகிறோம். கர்வ் லைனுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இப்படி சி மாதிரி போடுறது. ஓகேங்களா, சியை வந்து நம்ம வந்து மேலே கீழே அப் அண்ட் டவுனு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஃபஸ்ட்டு இப்படி சி வந்து போட்டு பழகுங்க. இப்படி சியை போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் கர்வ் லைன் வந்துட்டு எப்படி கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு சியை போட்டு பழகிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்குள்ளேயே வந்து அப்படியே லைன்ஸு இந்த மாதிரி. ஓகேங்களா, இதே மாதிரியே நாலுக்குமே இதே மாதிரி. இப்போ 4 ஷேப் போட்டோம்ல, சி வந்து இப்படி 4 ஷேப்லேயுமே லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி 4 ஷேப்லேயுமே திருப்பி ஷீ வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு லைன் போட்டு பார்த்தா இது இப்படி ஒரு ரெயின்போ மாதிரி, இப்படி 7 கலர்ஸ் அப்படி ரெயின்போ எப்படி வருமோ அந்த மாதிரி வந்து 4ஐயும் திருப்பி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போல்டு லைன். ஒவ்வொரு லைனுக்கும் கீழே ஹெட்டிங் வந்து எழுதிக்கோங்க, அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே. ஓகேவா, போல்டு லைன் சொல்லிட்டு இப்போ நான் டாபிக் எழுதுகிறேன், நீங்கள் வந்து லெட்டில் எழுதிக்கோங்க போல்டு லைன். நெக்ஸ்ட்டு போல்டு லைன்னா ஒன்றும் இல்லை, 2 லைன் போட்டு 2 லைனுக்கும் நடுவில் வந்து அதை வந்து போல்டு பண்ணுறது. அதாவது நம்ம நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு 2 லைனை போட்டுட்டு நம்ம கோனை வந்துட்டு ப்ரெஷர் மட்டும் ஹேண்டில் பண்ணணும். இதை வந்து இப்படி பட்டை தீட்டக்கூடாது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி இப்படி பட்டை தீட்டக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ப்ரெஷர் வந்து இப்படி ஈவனாக இந்த லைனுக்குள்ளே அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா, இதுதான் வந்து கரெக்ட் மெத்தட். நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி மெஹந்தி கிளாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், நம்ம எப்போவுமே நார்மலாக இப்படி ஒரு லைன் போட்டு அது கூடவே இப்படி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்திருப்போம். அது கீழே ஒரு லைன் போட்டிருப்போம். இந்த மாதிரி தான் நமக்கு மெஹந்தி பற்றி தெரியாதப்ப போட்டிருப்போம். ப்ராப்பர் வே வந்து என்னென்னா இது வந்து ராங். ஓகேவா, இது வந்து ராங், இதுதான் ரைட் ப்ராப்பர் வே. இது வந்து என்ன பண்ணோன்னா லைன்ஸ் வந்து போட்டுட்டு லைன் வந்து ரொம்ப தள்ளி போடக்கூடாது, லைன் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒட்டி வரணும். ரொம்ப தள்ளி வந்தால் அது பார்க்க நல்லா இருக்காது. ஓகேவா, இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் ஒட்டி போட்டுட்டு இதை வந்து ஃபில் பண்ணணும். இது வந்து போல்டு லைன்னு சொல்லலாம், திக் லைனுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, உள்ளே வந்து நம்ம ஜஸ்ட்டு நான் பாருங்கள், கையை பாருங்கள், ஜஸ்ட்டு மெஹந்தி ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே வரேன். ஃபில் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி இப்படி ஃபில் பண்ணல. ஓகேவா, ஜஸ்ட்டு உள்ளே வந்து அப்படியே ப்ரெஷர் கொடுத்து உள்ளே ஃபில் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து போல்டு லைன். ஓகேங்களா, அடுத்தது ஜிக்ஸாக். ஓகே, ஜிக்ஸாக் பார்க்கலாம். போல்டு லைன் இப்படி தான் போடணும். அடுத்தது ஜிக்ஸாக். உங்களுக்கு புரியலைன்னா அந்த நான் சொல்கிறத வந்து வாய்ஸை கூட கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் நல்லா வந்து பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் டவுட் செக்ஷனில் வந்து கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் டவுட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா, ஜிக்ஸாக் வந்துட்டு ஜிக்ஸாக்னு நமக்கு நார்மலாக தெரியும்ல, இந்த மாதிரி வி ஷேப், இந்த மாதிரி வி ஷேப் போடுறது வந்து ஜிக்ஸாக். ஓகேவா,
நல்லா பாருங்கள். நான் வந்து போடும்போதே வந்து என்னோடய கோனுக்கும் பேப்பருக்கும் நடுவில் கேப் இருக்குது. ஓகேவா, ரொம்ப கேப் இல்லை, லைட்டாக கேப் வச்சு தான் வந்து நான் வந்து போடுறேன். இந்த மாதிரி வி ஷேப் வந்து கண்டினியூவாக இப்படி போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து பிக்காக ஜிக்ஸாக் போடுறது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெகந்தியில் நம்ம டிசைன்ல எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி இப்படி லைன் போட்டிருப்பாங்க. ஓகேவா, நம்ம வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு பிளைன் லைன் போட்டோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜிக்ஸாக்காகவும் இப்படி வந்து லைன்ஸ் போடலாம். இந்த ஜிக்ஸாக் லைன்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம எப்படி லைனில் ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஹரிசாண்டலாக இதை வந்து நீங்கள் லைட்டாக பேப்பரில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் வந்து கரெக்டாக வரும். ரொம்ப ஒட்டி போட்டாலும் மெஹந்தி வந்து நம்மளோட டிப்லேயே திரும்ப ஒட்டிக்கும். ஸோ ரொம்பவும் ஒட்ட வேணாம், ரொம்பவும் தூக்க வேண்டாம். நம்ம நார்மல் லைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி கொஞ்சம் தூக்கி போடுமோ அந்தளவுக்கு வந்து கோனுக்கும் பேப்பருக்கும் நடுவில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி போட்டிங்கன்னா ஜிக்ஸாக் வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டி இப்போ பாருங்கள், நான் இது வந்து லைட்டாக தான் தூக்கி போட்டிருக்கேன். இந்த இடம் கரெக்டாக வந்திருக்கு. இது வந்து பேப்பரோட ஒட்டி போட்டனால திரும்ப கோன்லேயே ஒட்டிக்கிச்சு, திக்னஸ் இல்லை. ஓகேங்களா, பேப்பரோட ஜஸ்ட் ஒரு டிசைன் ட்ரா பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, தெரியுதா? இது மாதிரி இப்போ ஜிக்ஸாக்ல வந்து நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, லைன்ஸ் அதே மாதிரி எப்படி நம்ம லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோமோ அது மாதிரி ஹரிசாண்டல், தென் வெர்டிக்கல், அதுக்கப்புறம் டி ஸ்லாண்டிங். நீங்கள் லைனை பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது லைன்ஸில் தான். ஓகேங்களா, கோனை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அந்த லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹாஃப் பேஜ் தான் 1 பேஜ் தான் கணக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு 2 பேஜ் கூட வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் ஈவனாக ரிலீஸ் பண்ணி ஒரு லைன் உங்களால் எப்போ கரெக்டாக போட முடியுதோ அப்போ வந்து அந்த லைன் ப்ராக்டிஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து டாட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து டாட்ஸில் பார்த்தீங்கன்னா, டாட்ஸ் வந்து நம்ம நார்மலாக எப்படி போடுவோம், நம்ம ஒரு மெஹந்தி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ரவுண்டை போட்டுட்டு உள்ளே வந்து இப்படி ஃபில் பண்ணுவோம். இது வந்து ராங். ஓகேவா, இது வந்து ராங். இப்படி வந்து ஃபில் பண்ணக்கூடாது எப்போவுமே. நம்ம என்னோட ஹேண்டை பார்த்துக்கோங்க. நம்ம இந்த இடத்துல வைக்கிறோன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு நான் அதை மூவ் பண்ணல, ட்ரா பண்ணல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ப்ரெஷர் மட்டும் கொடுத்து நான் வந்து இதை போடுறேன். ஓகேங்களா, இப்போ டாட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சின்னது பெருசு அந்த மாதிரி வரிசையாக போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ இதை விட இது சின்னதா, அடுத்து அதை விட சின்னது, அடுத்து அதை விட சின்னது. எப்பவுமே டாட்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டால் தான் வந்து ஒரே மாதிரி ஈவனாக கரெக்டாக வரும். நம்ம வரைஞ்சி போடுறது கூட ஒரே ஷேப் வராது. ஓகேங்களா, இப்படி பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே, இது ராங். இந்த மாதிரி ரவுண்டு போட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணக்கூடாது. இது வந்து ப்ரெஷர் கொடுத்து தான் டாட்ஸை வந்து ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாட்ஸை வந்துட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. லைன் போட்டு ஈவனாக இப்போ இங்கே சின்ன டாட் வைக்கிறேன், அதை விட இங்கே பெரிய டாட். ஓகேவா, அதை விட பெரிய டாட், அடுத்து சின்ன டாட். அதாவது இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், நடுவில் இருக்கிறது பெருசாக இருக்கணும். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. ஒரு டாட்டை விட இன்னொரு டாட் பெருசாக, அது மாதிரி சைஸ் மாறி வராமல் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது சின்னது, இதை விட இது பெருசு, நெக்ஸ்ட்டு இதை விட சின்னது. ஓகேவா, ரெண்டும் கொஞ்சம் பார்க்க ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. இந்த மாதிரி லைன் போட்டு லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வேவி. ஓகேவா, வேவியாக போட்டு, வேவிங்கிறது ஒன்றும் இல்லை, சி வந்து ரொம்ப இப்படி கர்வ், சீனா நம்ம நார்மலாக இப்படி நல்லா கர்வாக போடுமோ இந்த அளவுக்கு ரொம்ப கர்வாக இல்லாமல் கொஞ்சம் மேலே தூக்கி இந்த மாதிரி வேவியாக போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டாட்ஸ் வச்சு பழகுங்க. அதே மாதிரி சின்னது, அதை விட பெருசு, சின்னது, அதை விட பெருசுன்னு அடுத்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது மாதிரி ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் பார்க்கலாம். ஓகே, ஸ்பைரல் பார்க்கலாம். ஸ்பைரல் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் டாபிக் வந்து லெட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஃபைனல் பேப்பராக போடுறதுக்கு, மற்றபடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எழுதணுங்கிறது அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ டாட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா டாட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப் வைப்பாங்க. தெரியுமா? இந்த மாதிரி இப்போ அதாவது 6 பெட்டல்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி இது வந்து 6 இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே சென்டர் டாட் வச்சிட்டேன். இது 6 வந்துட்டு போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவனாக வந்து இந்த நம்ம சந்து புள்ளி கோலம் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அந்த மாதிரி இந்த 3 இதுக்கும் நடுவில் ஒன்று வச்சோன்னா இது வந்து ஈவன் ஆயிரும். அதுவே 5 டாட் வைக்கிறது வந்து கரெக்டாக வச்சு பழகணும். இப்போ நான் இதை வந்து சென்டர் டாட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். சென்டர் டாட்டுக்கு மேலே கரெக்டாக ஒன்று, இது இந்த சென்டர் டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வைக்கல, நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து இதுதான் நேர். ஓகேவா? நேராக இல்லாமல் இப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். தள்ளி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னும் 2 தானே வைக்கணும். இது வந்து 5 ஃப்ளவர் டாட்ஸ். ஓகேவா? இப்போ இது 2 தான் வைக்கணுங்கும்போது அதே மாதிரி இதுக்கு நேராக வைக்காமல் இதை விட இங்கே கொஞ்சம் தள்ளி, அதேமாதிரி இது நேர், இதை விட கொஞ்சம் தள்ளி. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து அன்ஈவனாக தெரியாமல் அந்த 5 ஃப்ளவருங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக இந்த 5 ஃப்ளவருக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் மேலே தள்ளி வச்சோம்னா இந்த 5 ஃப்ளவரோட ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டாட் வைக்கிறேன். இது மட்டும் ஃபஸ்ட்டு டாட் மட்டும் இதுக்கு நேராக வைக்கிறேன். அதுக்கடுத்த டாட் இதுக்கு கொஞ்சம் சைடாக, அதுக்கடுத்த டாட் இதுக்கு கொஞ்சம் சைடாக, அதே மாதிரி இந்த டாட்டை இதுக்கு கொஞ்சம் சைடாகவும், அடுத்து வர டாட்டை இதுக்கு கொஞ்சம் சைடாக வச்சிங்கன்னா இந்த 5 ஃப்ளவருங்கிறது வந்து கரெக்டான அந்த ஷேப் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கர்வ் லைன் ட்ரை பண்ணுறீங்க. அடுத்து போல்டு லைன். கர்வ் லைனில் வந்து அப் அண்ட் டவுனு, லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு ஃபஸ்ட்டு வெறும் சி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளேயே திரும்ப இந்த கர்வ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போல்டு லைன் ட்ரை பண்ணுங்கள். சிக்ஸாக்கில் வந்து பிக் சிக்ஸாக்கு, ஸ்மால் சிக்ஸாக்கு, அதாவது லைனே வந்து சிக்ஸாக்காக போடுறதுக்கு இந்த டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஸ்லாண்டிங். தென் வந்து நம்ம பாக்ஸில் போட்டோம் பார்த்தீங்களா, லைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாக்ஸில் வந்து லைன்லாம் போட்டுருப்போம். அதே மாதிரி நீங்கள் பாக்ஸ்லேயும் வந்துட்டு இந்த சிக்ஸாக்கை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இப்படி இது மாதிரி வந்து பாக்ஸ்லேயும் வந்து இது மாதிரி ஃபுல்லாக சிக்ஸாக் ட்ரை பண்ணுங்கள். நம்ம லைன் ப்ராக்டிஸில் வந்து பாக்ஸில் வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஸ்லாண்டிங்கு, அப்புறம் வந்து அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாக்ஸாக போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் இந்த சிக்ஸாக்லேயும் வந்துட்டு ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பைரல் பார்க்கலாம். ஸ்பைரலில் வந்து ஹாஃப் ஸ்பைரல், ஃபுல் ஸ்பைரல், டாட்டட் ஸ்பைரல்னு டைப்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்பைரல் பார்க்கலாம். ஹாஃப் ஸ்பைரலுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம ஒன்று இப்படி 2 டைப்பாக போடலாம். ஒன்று இப்படி 6 மாதிரி போடலாம், இல்லையா இப்படி இ மாதிரி, இது 6 மாதிரி, இந்த மாதிரி 6 மாதிரி ஃபஸ்ட் டைப்பு. அடுத்தது இ இப்படி. ஓகேங்களா? அதாவது ஸ்பைரல்லையே வந்துட்டு ஹாஃப் ஸ்பைரல் பார்க்க போகிறோம். ஹாஃப் ஸ்பைரல் இது வந்து நான் இப்படி உள்ள பாதியோடு நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டு இப்படி, இதுதான் வந்து ஹாஃப் ஸ்பைரல். ஓகேவா? ஹாஃப் ஸ்பைரல் இந்த மாதிரி பாதியோடு நிப்பாட்டணும். இதை வந்து நம்ம இப்படி இங்கேருந்து இ மாதிரியும் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி முடிக்கலாம், இல்லை இந்த மாதிரி 6 மாதிரியும் போட்டுட்டு இதை வந்து இப்படி கொண்டு வந்து முடிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? 2 டைப்பு. ஒன்று வந்து ஃபுல்லாக நீங்கள் ரவுண்டு நல்லா போட்டு பழகிட்டிங்கன்னா ரவுண்டுலேயே அப்படியே நீங்கள் எப்பவும் போல் கண்டினியூ பண்ணி இப்படி ஹாஃப் ஸ்பைரல் போடலாம். இல்லைன்னா இது மாதிரி 6 போட்டுட்டு தென் இந்த லைனை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லையா இப்படி இ போட்டுட்டு டச் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த ஸ்பைரல் வந்து டச் ஆகக்கூடாது. அதனால தான் இது வந்து ஹாஃப் ஸ்பைரல், டச் ஆகக்கூடாது. திரும்ப லைனை வந்து இப்படி கண்டினியூ பண்ணி ஹாஃப் ஸ்பைரல் போட்டுக்கலாம். இது ஹாஃப் ஸ்பைரலுக்கு. அடுத்தது என்ன பண்ணோம்னா
ஃபுல் ஸ்பைரல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபுல் ஸ்பைரல் ஆர் பிக் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபுல்லு ஆர் பிக் ஸ்பைரல். ஓகேவா? பிக் ஸ்பைரல்ங்கிறது ஒன்றும் இல்லை, பெருசாக ரவுண்டாக வந்து கண்டினியூவாக அப்படியே உள்ளே வந்து இப்போ இவ்வளோ பெருசு நான் ரவுண்டு போடுறேன்னா இந்த ரவுண்டுக்குள்ளே அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கிட்டே போகணும். ஓகேங்களா? சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரல அப்படின்னா இப்படி ஒரு ரவுண்டை போட்டுருங்க. ரவுண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய ஸ்பைரல்லேருந்து உங்களுக்கு உள்ளே வந்து கண்டினியூவாக போக தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டை போட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே இருந்து கண்டினியூவாக அப்படியே அந்த ரிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? பிக் ஸ்பைரல் போடுறேன், ரவுண்டு போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி ரொம்ப தள்ளியும் உள்ளே போகாமல் எல்லா பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் ஒரே மாதிரி வர மாதிரி போடணும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பைரலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு ஒரே மாதிரி வர மாதிரி ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே வரல அப்படின்னா ஒரு ரவுண்டு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? ரவுண்டும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு ப்ளஸ் குறி மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து இந்த ப்ளஸ் குறியை சுற்றி ரவுண்டு போடுங்க. ரவுண்டு போட்டு பழகிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளஸ் குறி மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி ரவுண்டு போடுங்க. அப்போ ரவுண்டு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ரவுண்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் உள்ளே போட்டுட்டு பிக் ஸ்பைரலுக்கு உள்ளே அடுத்தடுத்து லேயர் வந்து போடுறேன். ஓகேவா? இது வந்து பிக் ஸ்பைரல். உங்களுக்கு எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக வருதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி பிக் ஸ்பைரல் போட்டோம். அடுத்து டாட்டட் ஸ்பைரல் பார்க்கலாம். டாட்டட் ஸ்பைரலுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ஹாஃப் ஸ்பைரல் போட்டோம்ல, அதையே வந்து டாட்டாக மாற்றணும். இப்போ நான் வந்து சொல்கிறேன், இது வந்து பிக் ஸ்பைரல் போட்டுட்ருக்கேன். இதுலேயே நம்ம டாட் வைக்கணுன்னா இந்த இடத்துல நம்ம முடிச்சிட்டோமா, இங்கே வந்து நம்ம எண்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி எண்ட் பண்ணாமல் இந்த இடத்துல வச்சு அப்படியே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணோன்னா இங்கே ஒரு டாட் மாதிரி இருக்கா, இதுதான் வந்து டாட்டட் ஸ்பைரல். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஹாஃப் ஸ்பைரலில் வந்து இப்போ நான் ஹாஃப் சைடில் என்ன பண்ணோம், இப்படி போட்டு நிப்பாட்டிட்டோம். ஓகேங்களா? அது மாதிரி போட்டு ஸ்டாப் பண்ணாமல் போட்டு இப்படி வரும்போது அப்படியே வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணோம்னா டாட் வருதா, இதுக்கு பேர் டாட்டட் ஸ்பைரல். ஓகேவா? டாட்டட் ஸ்பைரல் எப்படி போடணும், ஓகேங்களா? டாட்டட் ஸ்பைரலுக்கு ஹாஃப் ஸ்பைரல் போடுற மாதிரி இப்படி ரவுண்டு போட்டு நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். இதோட அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுற இடத்துல அப்படியே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி, எப்படி நம்ம டாட் கற்றுக்கிட்டோம்ல, டாட்ஸில் எப்படி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோமோ அதை வந்து அந்த இடத்துல முடிக்கணும். ஓகேவா? டாட்டட் ஸ்பைரலுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு ஹாஃப் ஸ்பைரலில் எப்படி முடிக்காமல் அந்த இடத்துல அப்படியே டாட் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணோம்னா டாட்டட் ஸ்பைரல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சர்க்கிள். ஓகே, சர்க்கிளுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ரவுண்டு வந்து கரெக்டாக வர்றதுக்கு ஜஸ்ட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டு பழகுங்க. அதை சுற்றி இப்படி ரவுண்டு போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ளஸ் சிம்பிள் இல்லாமையே ரவுண்டு வந்து போட்டு பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்படி பாதி போட்டுட்டு திரும்பி அதோடு கூட அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா ரவுண்டு வந்துடும். ஓகேங்களா? சர்க்கிள் வந்து இம்பார்ட்டன்ட். சர்க்கிள் வந்து நல்லா போட்டு பழகுங்க. சர்க்கிளுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளஸ் குறி போட்டு அதில் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஹாஃப் சர்க்கிள் போடுங்க.
இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிள் போடுங்க. அடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து ஃபுல் சர்க்கிளாக மேலேயும் கீழேயும் சேர்ந்து அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு சர்க்கிள் உங்களுக்கு ரவுண்டாக வரும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சர்க்கிள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள்லேயே ஃபில்லிங் பண்ணலாம். ஓகேங்களா? சர்க்கிளை போட்டுட்டு சர்க்கிளை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறது நான் எப்படி சொல்லியிருக்கேன். இப்போ போல்டு லைனில் எப்படி பண்ணணும், ஜஸ்ட்டு ப்ரெஷர் மட்டும்தான் கொடுத்தோம், இப்படி வச்சு தேய்க்கக்கூடாது. ஓகேவா? இப்படி வச்சு தேய்க்கிறது தப்பு. அது வந்து நம்ம கையில் போடும்போது பார்த்திங்கன்னா செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் வந்து பாதி இடத்துல வந்து திக்காகவும் பாதி இடத்துல தின்னாகவும் தெரியும். ஸோ வந்து இப்படி தேய்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு இப்படி அமுத்தணும், ப்ரெஷர் மட்டும் ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க. ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு சர்க்கிளே வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம டாட்ஸ் எப்படி வச்சோம், பெரிய டாட்லேருந்து சின்ன டாட் வரைக்கும் போனோம்ல, அது மாதிரி பெரிய சர்க்கிள், அதை விட சின்ன சர்க்கிள், நான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து துடைக்கல. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே ரூல்ஸ் சொல்லியிருப்பேன், நீட்டாக துடைச்சி போடுங்கன்னு. அதை வந்து நீங்கள் கஸ்டமர் ஹேண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் நோட்டுக்கு போடும்போது நீட்டாக போடுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டைம் துடைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது மாதிரி சர்க்கிளில் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போகணும். அப்புறம் சர்க்கிளில் வந்து ஹாஃப் சர்க்கிள், அதாவது நம்ம கர்வ் லைன் போட்ட பார்த்தீங்களா, அது மாதிரி ஹாஃப் சர்க்கிள் அப்பு டவுனு. இது வந்து சர்க்கிளை ரவுண்டாக கொண்டு வர்றதுக்காக இந்த ப்ராக்டிஸ். ஓகேங்களா? அப்பு டவுனு, அப்புறம் லெஃப்ட், அப்பு டவுனு, அப்புறம் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஹாஃப் சர்க்கிள் போட்டு பழகுங்க. இது வந்து சர்க்கிள் வந்து ரவுண்டாக வர்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஸ்பைரல் பார்த்துருக்கோம், ஹாஃப் ஸ்பைரல் பார்த்துருக்கோம், ஃபுல் ஸ்பைரல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டாட்டர் ஸ்பைரல். ஹாஃப் ஸ்பைரல்லே 2 டைப்பாக போடலாம், 6 மாதிரி போடலாம், இ மாதிரி போடலாம். அடுத்து ஃபுல் ஸ்பைரல் பார்த்துருக்கோம். டாட்டர் ஸ்பைரலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, டாட்டர் ஸ்பைரல்ங்கிறது என்னென்னா ஹாஃப் ஸ்பைரல், ஹாஃப் ஸ்பைரல் ப்ளஸ் டாட். ஓகேவா? ஹாஃப் ஸ்பைரல் ப்ளஸ் டாட் வைக்கிறது தான் வந்து டாட்டட் ஸ்பைரல். ஓகேவா? அடுத்து சர்க்கிள் பார்த்துருக்கோம். சர்க்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் குறி வச்சு ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஹாஃப் சர்க்கிளாக போட்டு அப்படியே அப் அண்ட் டவுன் போட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பேசிக் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாமே பார்த்துருவோம். இதை வச்சு தான் அது நெக்ஸ்ட்டு வர எல்லா கிளாஸுமே மூவ் ஆகும். ஸோ லைன் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து ஹார்ட் பார்க்கலாம். ஹார்ட் ஷேப் எப்படி போடுறதுன்னு. அடுத்து ஹார்ட் ஷேப் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹார்ட்டுக்கும் வந்து இது மாதிரி சென்டராக ஃபஸ்ட்டு ஒரு லைன் பிரிச்சுக்கோங்க. லைன் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா ஹார்ட் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி லைன் போட்டு தான் பிரிக்கணுமான்னு கேட்டால் எஸ், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா தான் வந்து நீங்கள் இந்த லைன் போடாமல் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இந்த லைன் வந்து இவ்வளோ டார்க்காக தெரியுதே, இது மேலே நாங்கள் போட்டாலும் நாங்கள் லைன் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் தெரியும்ல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லைனை வந்து ஜஸ்ட்டு உங்களோட விசிபிளுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி லைட்டாக சும்மா நம்மளோட கோனோட டிப்பை கோனில் வந்து ப்ரெஸ் பண்ணாமல் கோனோட டிப்பை மட்டும் லைட்டாக இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷேப் ட்ரை பண்ணிங்கன்னா ஹார்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஹார்ட்டுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். லைனை வந்து லைட்டாக போட்டு இப்படி ஒரு கர்வ் ஷேப்பில் வளைச்சி இந்த பக்கம் ஒரு ஹார்ட், இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியாக பிரித்து போட்டிங்கன்னா ஹார்ட் வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்து
இது வந்து ஹார்ட் ஷேப் ப்ராக்டிஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ஹம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ஹம்ஸ் தான் நமக்கு மெஹந்திலேயே வந்து லைனுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து ஹம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஹம்ஸை வந்து எப்போவுமே கரெக்டாக ஈவனாக போட்டு பழகுங்க. இப்போ ஹம்ஸ் பார்த்திங்கன்னா ஹம்ஸுக்கு ஃபஸ்ட்டு லைன் போடுறேன். ஓகேங்களா, லைன் போட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக ஒரே மாதிரி ஒரே சைஸில் போடணும் ஹம்ஸ். ஓகேவா, அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ் வந்துட்டு ஹம்ஸுமே வந்து மேலே கீழே இந்த மாதிரி இப்படி லைன் போட்டு அடுத்து கீழே ஒரு இந்த மாதிரி ஒரு ஹம்ஸ் போடுங்க. அப்படி உங்களுக்கு ஹம்ஸ் வந்து ஈவனாக வரல, ஈவனாக வரமாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இப்படி லைன் போட்டுட்டு குட்டியாக இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இந்த லைன் மேலே ஹம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈவனாக வர்றதுக்காக. இந்த மாதிரி ஈவனாக வர்றதுக்காக. அதே மாதிரி கீழேக்கு ஒரு லைன் போட்டுட்டு கீழேயும் அதே மாதிரி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹம்ஸ் வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துல பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த போல்டு லைன் திக் லைன் சொல்லி கொடுத்தோம்னா அது அந்த இடத்துல தான் ஹம்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா, இந்த மாதிரி லைன் போட்டுட்டு 4 லைன் போடுங்க. இப்படி 4 லைன் போட்டுட்டு இதை வந்து போல்டு பண்ணுங்கள். போல்டு பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், உள்ள ப்ரெஷர் மட்டும் ரிலீஸ் பண்ணணும், போட்டு தேய்க்கக்கூடாது, ப்ரெஷர் மட்டும் ரிலீஸ் பண்ணி போல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹம்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஹம்ஸ் வந்து இந்த மாதிரி டைப்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் போடுறேன் அப்படின்னா இந்த டைமண்ட் ஷேப்பை சுற்றி ஹம்ஸ் தனியாக ஹம்ஸுக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஹம்ஸை பற்றி எப்படி கரெக்டாக வந்து ஹம்ஸை வந்து டிவைட் பண்ணி போடணும். இப்போ ரவுண்ட்லாம் போடுறோம் அப்படின்னா ஹம்ஸை வந்து எப்படி கரெக்டாக டிவைட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்கு அதையும் இப்போயே சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்து இப்படி ஹாஃப் சர்க்கிள் போடுங்க. ஹாஃப் சர்க்கிள் போட்டுட்டு மீதியை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 99% பர்ஃபெக்ட் ரவுண்ட் வந்துடும். ஓகேங்களா, பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இந்த மாதிரி ஒரு ரவுண்டில் ஹம்ஸ் மண்டலா டிசைன்ஸ்லாம் பார்த்தோன்னா இருக்கும்ல, அதில் வந்து ரவுண்டில் வந்து ஹம்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா இப்படி கரெக்டாக ஈவனாக வந்து 4 பக்கம் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஹம்ஸு எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஹம்ஸோட சைஸ் இருக்கணும், கொஞ்சம் மாற்றி மாற்றி போடக்கூடாது. ஓகேங்களா, எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி ஹம்ஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹம்ஸோட ஹைட்டு வந்து ஒரே மாதிரி வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ரவுண்டில் வந்து ஒரு ஹம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து டியர் ட்ராப்ஸ். ஓகேவா, டியர் ட்ராப்ஸ் பார்க்கலாம். டியர் ட்ராப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம டாட்ஸ் வைக்கிறது. ஓகேங்களா, டாட் இருப்போம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட்டு வச்சுருங்க. இப்படி 3 டாட் வச்சுட்டு என்னோட கோன் டிப்பு பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணல. ஓகேவா, நான் ப்ரெஷர் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு இந்த டாட்ஸை வந்து இப்படி இழுத்து விடுறேன். ஓகேவா, நான் என்னோட கோனை ப்ரெஸ் பண்ணல, இங்கே இருக்க டாட்டை தான் ஜஸ்ட்டு நான் இப்படி இழுத்து விடுறேன். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதை வந்து இழுத்து விடணும். இப்படி நான் வச்சுட்டேன், ப்ரெஷர் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிறது இழுத்து விடுறேன். ஓகேங்களா,
வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டைப்பு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஜஸ்ட்டு வச்சுட்டு டாட்டை வச்சுட்டு கோனை வந்து மேலே எடுத்துட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த கோனோட டிப்பை வச்சு இங்கே மேலே இருக்கிறத இழுத்து மட்டும் விடுங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து டியர் ட்ராப்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப், ஜஸ்ட்டு டாட் வச்சுட்டு மேலே மட்டும் இழுத்து விடலாம். அடுத்தது ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணலான்னா, இப்படி டாட் வச்சுட்டு இப்படி ஒரே ஒரு ப்ரெஷர் மட்டும், அதாவது இப்படி வச்சுட்டு நான் இப்படி ஒரு லைன் மட்டும் இழுத்து விடுறேன், ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் இழுத்து விடுறேன். நான் வந்து கோனை வெளியே எடுக்கலை, ஜஸ்ட் இப்படி ஒரு லைன் இப்படி வச்சு இப்படி ஒரு லைன், ஓகேங்களா? இந்த மாதிரி இழுத்து விடலாம். நீங்கள் இல்லாட்டி இதையே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு ஓகேவாக வந்துருச்சுன்னா மறுபடியும் டாட் வச்சு இப்படி லைட்டாக ஒரு இழுத்து விடுங்க. இது வந்து டியர் ட்ராப்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி 3 ஃப்ளவர் ஷேப்பில் இப்படி வச்சு இப்படி ஒரு லைன் மட்டும்தான் இழுத்து விடுறேன், வேறு எதுவும் பண்ணலை, ஓகேங்களா? இப்படி வச்சு இப்படி ஒரு லைன், ஒரு டாட் வச்சு ஒரு லைன், ஒரு டாட் வச்சு ஒரு லைன், ஓகே? டியர் ட்ராப்ஸ் அப்படி சொல்கிறேன். இப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு ஒரு டாட் வச்சு இப்படி ஒரு லைன், மறுபடியும் இப்படி ஒரு டாட் வச்சு இப்படி ஒரு லைன், டாட் வச்சு லைன், டாட் வச்சு ஓகேங்களா? இது வந்து டியர் ட்ராப்ஸ். அடுத்தது வந்து வைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேவா? வைன்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இந்த டாட்ஸை நீங்கள் நல்லா வச்சு பழகுங்க. டாட்ஸ் தான் வந்து இங்கே இருக்க முக்கால்வாசி கிளாஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஓகேவா? டாட்ஸ் வச்சுட்டு வைன்ஸுங்கிறது என்னென்னா ஜஸ்ட் இங்கே ஒரு மேலே இப்படி, இப்போ நம்ம டியர் ட்ராப்ஸ்க்கு என்ன பண்ணோமோ அதே மாதிரி ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி அந்த டிப்பில் மட்டும் இப்படி மேலேயும் கீழே இழுத்து விடுறது தான் வந்து வைன், ஓகேவா? இது வந்து நீங்கள் பேசிக் லேர்னர் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி போடணும், ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க ஓரளவுக்கு அப்படின்னா எப்படி போடணுன்னு சொல்கிறேன், அட்வான்ஸாக எப்படி போடணுன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் டாட் வச்சே பழகுங்க. என்னோடய ஃபோன் டிப் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் டபுளாக வருது. இப்படி மேலே அண்ட் கீழே இப்படி லைட்டாக இழுத்து விடுறது வைன்ஸ், ஓகே? இதுவே நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த டாட்டை வச்சுட்டு அப்படி இப்படி இழுத்து விடணும், ஓகேங்களா? இப்படி ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டு டாட்டை வச்சு அப்படியே மேலே வந்து இழுத்து விடணும், ப்ரெஷர் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டாட் வச்சு லைன் போட்டு டாட் வச்சு அப்படியே அந்த டாட்லேருந்து அப்படியே மேலே இழுத்து விடணும். நம்ம வந்து இந்த பேசிக்கில் என்ன பண்ணோம்னா டாட்டை வச்சுட்டு மேலேயும் கீழேயும் இழுத்து விட்டோமா, அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு லைனில் ஸ்டார்ட் ஆகுது, லைன் போட்டுட்டு அடுத்து டாட்டில் ஸ்டார்ட் ஆகி திரும்பி லைனில் முடியுது, ஓகேங்களா? அதை அப்படியே வந்து ஃபுல்லாக மெஹந்தியில் கையை எடுக்காமல் பண்ணணும். இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, வைன்ஸில் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. வைன்ஸ் டாபிக் தனியாக இருக்குது, அதில் பார்க்கலாம். நீங்கள் பேசிக் வைன்ஸ் ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி ஒரு லைன் பண்ணுறேன், இப்படி லைன் போட்டு டாட் வச்சு மறுபடியும் மேலே ஒரு லைன் இழுத்துடுறேன், லைன் போட்டு டாட் வச்சு மறுபடியும் மேலே ஒரு லைன் போட்டு டாட் வச்சு மறுபடியும் மேலே ஒரு லைன். இதுதான் வந்து வைன்ஸ், ஓகேங்களா? இது மாதிரி வைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன் போட்டு டாட் வச்சு மேலே மறுபடியும் ஒரு லைன் இழுத்து விடணும், லைன் போட்டு டாட் வச்சு மேலே மறுபடியும் ஒரு லைன் இழுத்து விடணும். இது வந்து வைன்ஸு.